பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. இந்த மைக் நல்லா இருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மதுரை பெருங்கோட்டத்தின் நண்பர்களே, பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான கட்சி என்று பெருமைப்பட்டு நாம் தேசத்திற்காக பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்முடைய மாநில தலைவர் நம்முடைய புதிய சகாப்தத்தை துவங்குகின்ற ஒரு கருத்து உரையாற்ற இங்கே வந்திருக்கிறார். அந்த யாருப்பா அந்த விளம்பரம் அந்த பேப்பர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? எல்லாரும் பேப்பர் மடக்கி வை, பேப்பர் மடக்கி வை. என்ன கட்டுப்பாடு? யாரும் பேப்பரை கொடுக்காத, பேப்பர் படிக்கிறதுக்கு வேற நேரம் இருக்குது. அவர் தன்னுடைய முழு நேரத்தையும் கொடுத்து உயிரை கொடுத்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். மிக நீண்ட தூரம் பயணம் செய்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான நேரத்தில் அவருடைய உரையை செவிமடுப்பதை தவிர வேறு பணி இருக்கின்ற நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் என்று சொல்லிக் கொள்வதற்கு நமக்கு அருகதை இல்லை என்று நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நமக்கிடையே பேச வேண்டாம், பேப்பர் தான் பிறகு படிச்சுக்கலாம். தயவுசெய்து என்னுடைய குறுக்கீட்டை ஏற்றுக்கொண்டு மன்னிக்குமாறு கேட்டு, தலைவருடைய அந்த பொறுத்துக் கொள்கிற தன்மை எனக்கு தெரியும். தயவு செய்து தலைவர் உரை முடிகின்ற வரை நமக்குள்ள 1000 விஷயம் இருக்கும், வெளியே போய் பேசிக்கலாம். செல்போனில் ஆஃப் பண்ணி வைங்க. பைட்டுக்கு எப்படி நடக்கும்? இன்னைக்கு அது மாதிரி இல்லை. எல்லாம் செல்போன் ஆஃப் பண்ணி வைங்க, பேப்பரை பூரா மடக்கி வைங்க. பேப்பரில் விளம்பரம் வந்திருக்குது, சகோதரர் யாரோ கொடுத்தாரு, எல்லாம் வச்சிருங்க. அதை பற்றி பிறகு பார்த்துக்கலாம், எங்கேயும் போயிடாது. தலைவருக்கு நேரமின்மை காரணமாக மிக சுருக்கமாக அவர் நம்முடைய தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்றார். வந்திருக்காரா இல்லையா? நம்ம கூப்பிட்டு தானே வந்திருக்காரு. எனவே தயவு செய்து தலைவருடைய பேச்சை மாத்திரமே செவிமடுக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். சமூக போராளி, ஒரு கோயிலில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிவகங்கைக்கு ஒரு ஃபோன் பண்ணால் மறுநாளே அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய நமது சமூக போராளி அண்ணன் ஹெச் ராஜா அவர்களே, வலைதளத்தின் மூலமாக அன்றாடம் நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை தன்னுடைய வீடியோ பதிவிலேயே போட்டு எப்படி எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், நாட்டிலே என்னது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அன்புக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே, இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் கதலி நரசிம்மன் அவர்களே, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களே, அண்ணன் திருமலைசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ராஜா பாண்டியன் அவர்களே, சிவலிங்கம் அவர்களே, மாரி சக்கரவர்த்தி அவர்களே, ராஜசிம்மன் அவர்கள். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யார் யார் எவ்வளவு பேரை கூட்டு வந்திருக்காங்கிறது நல்லா தெரியுது. யார் எவ்வளவு கம்மியா கூட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு கைத்தட்டு இல்லைன்னா ரொம்ப கம்மியா கூட்டி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதில் சிவலிங்கம் நிறைய பேரை கூட்டு வந்திருக்காரா? சிவலிங்கம், அன்பு தம்பி மாரி சக்கரவர்த்தி, எல்லாத்துக்கும் எல்லாரும் கை தட்டக்கூடாது. ஜெயராமன் அவர்களே, தம்பி பாண்டித்துறை அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தனபால், கனகராஜ், சுசீந்திரன், விசி பாண்டியன், சசிகுமார், ஏஆர் மகாலட்சுமி, ரவிபாலன், ராஜரத்னம், கார்த்திக் பிரபு, போஸ், சோழன் பழனிசாமி, பார்த்தசாரதி, அன்பழகன், ஏகே சீனிவாசன், அண்ணன் சொக்கலிங்கம், வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர் வணங்காமுடி, சசிராமன் உள்ளிட்ட வருகை புரிந்திருக்கின்ற மண்டல தலைவர்கள்,
கிளை கழகத்தினுடைய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள், பார்வையாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாலே பேசிய பேராசிரியர் அவர்களும் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களும் பல்வேறு கருத்துக்களை இங்கே தெரிவித்து பேசி அமர்ந்திருக்கிறார்கள். அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் பேசும்போது போலீஸ் பற்றி பேசினார்கள். முத்துராமலிங்கம் 20 கிலோமீட்டருக்கு கொடி கட்டும் போது டிஎஸ்பி வந்து அதை தடுத்து நிறுத்தி கடைசியில் கதலி நரசிம்மனும் அவர்களும் பஸ் மறியல் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். நான் சொல்வதெல்லாம் இந்த காவல்துறைக்கு, நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரோ மற்றவர்களோ வரும்போது கொஞ்சம் அமைதி. அங்கே பாருங்க, கொஞ்சம் தம்பி இந்த பாருங்க, நீ இங்க நிக்கிறீங்க, இந்த தம்பியோட இங்க பாருங்க, மாலையில அப்புறம் போட்டுக்கலாம். யார் வராங்க? இப்போ ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சரோ மற்றவங்களோ வருகை தெரிவிக்கும் போது அவ்வளவு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இடைஞ்சலாம் நிறைய கொடியை கட்டுறாங்க. அதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை. ஆனால் அதே அளவுக்கு எதிர்கட்சிகள் வரும்போது காவல்துறையில் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் பேசினதுதான் நடைபெறும் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொண்டு, கூட்டணியை பற்றி பொறுத்த மட்டிலும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இரட்டை இலை, தாமரை, உறுதியான கூட்டணி, இது இறுதியான கூட்டணி. அதில் யார் யார் எவ்வளவு பங்கெடுப்புங்கிறது பிரச்சனையெல்லாம் நமக்கு தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை, நமக்கும் தேவையில்லை. ஏன்னு சொன்னால் நிறைய பேர் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் எதுவும் போடுறீங்க. இனிமேல் தயவுசெய்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இலக்கெல்லாம் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அது வேண்டுமா வேண்டாமா, அதுதானே முக்கியமே தவிர யார் எப்படிங்கிறதெல்லாம் நம்ம தயவுசெய்து ஏன்னா அதில் பேசக்கூடாது. அதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பார்த்து கொள்வார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொள்வார்கள். நமக்கு அந்த தேவையில்லை. நமது ரங்கராஜ் பாண்டே அவர்களோட பேட்டியில் கேட்டாங்க, அப்போ நீங்கள் தானே மாநில தலைவர், உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லைன்னு கேட்டாங்க. என்னுடைய அதிகாரம் எல்லாம் இப்போ போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணான்னா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அதிகாரம். பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுதுன்னு சொன்னால் அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் உடனடியாக வந்து நிற்கணும். அதுதானே தவிர எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது, அதுதான் அவர்கள் தான் முடிவு சொல்லலாம்னு சொல்லி ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நான் பேசினேன். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் போடணும். அது பிறகு ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து நம்முடைய பதிவுகள் வந்து நாகரிகமாக இருக்கும். ஏன் நாகரிகமாக இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி, ஒழுக்கமான கட்சி, கட்டுப்பாடான கட்சி, தேச நலன் சார்ந்த கட்சி, தேசபக்தி மிகுந்த கட்சி. நாம் இந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு பதிவு போட்டால் நியாயமானதுன்னு சொல்லி பப்ளிக் நம்மளை வந்து நினைக்கணும், மதிக்கணும். அந்த அளவுக்கு நம்முடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்வதோடு, அது பிறகு நிறைய பேர் பேசினாங்க. முத்துராமலிங்கம் கூட பேசினார், தென்னாட்டு சிங்கமே அப்படின்னார். நம்ம சிங்கமும் இல்லை, புலியும் இல்லை, கரடியும் இல்லை. நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைமை தொண்டனாகத்தான் நினைக்கிறேனே தவிர நான் தலைவராக நான் நிச்சயமாக நினைக்கவில்லை. நமக்கு இருக்கிற தலைவரெல்லாம் மோடிஜி தான். அதனால் எல்லாரும் என்ன சொல்ல வேண்டிய, வருங்காலத்தில் வந்து இனிமேல் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த தலைவர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது மோடிக்கு மட்டும்தான் சொல்லணும். வாழ்க வாழ்கன்னு சொன்னால் அது அமித்ஷாஜி மட்டும்தான் சொல்லணும். தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம நான் உட்பட யார் வந்தாலும் சரி, நீ அண்ணன் ஹெச் ராஜாவோ பேராசிரியர் வரும்போது வேணால் சொல்லுங்கள், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னை பொறுத்த மட்டிலும் தயவுசெய்து நயினார் நாகேந்திரன் என்ற உங்கள் சகோதரன், உங்களில் ஒருவன், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை தொண்டன்.
ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் போகும்போது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் நிச்சயமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் செல்வார்கள். ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி இபிஎஸ் அவருடைய தலைமையில் நடைபெறும். ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? இன்னைக்கு வந்தோம், வால் போஸ்ட் ஒட்டியிருக்கோம், கொடியை கட்டியிருக்கோம், போலீஸில் சண்டை போட்டு கொடியெல்லாம் கட்டிட்டோம். ஆனால் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் இந்த கட்சிக்கு அப்படின்னா நிறைய நீங்கள் இது பண்ணியிருக்கீங்க. ஒரு 20 வருஷம் 30 வருஷம் உழைப்பெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அந்த உழைப்புக்கெல்லாம் பலன் எப்போ அறுவடை செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த 2026. 20 வருஷம் 30 வருஷம் வெறும் காவி துண்டை போட்டுக்கிட்டு தான் ஒரு கவுன்சிலர் ஆகணும் உங்களுக்கு ஆசை கிடையாது, எம்எல்ஏ ஆகணும் ஆசை இல்லை. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை பார்க்குறேன், எம்பி ஆகணும் நிறைய பேரை பார்க்குறேன். ஆனால் திருமலசாமி ஆனால் இன்னும் வயசில் இவ்வளோ தூரம் அலைஞ்சிட்டு இருக்கிறார். எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, அவர் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆக போகிறதில்லை. ஆனாலும் இந்த கட்சிக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தமிழக நலன் மட்டுமல்ல தேசம் முழுவதும் இருக்கிற நலனுக்காக, தமிழகம் எங்கும் மட்டுமல்ல நமது ஆன்மீக நாடு, ஆன்மீக பூமி இந்தியா, இங்கே வேதங்கள் முழங்க வேண்டும். வேதங்கள் முழங்கினால்தான் நாடு நன்றாக இருக்கும். நாட்டிலே மிகப்பெரிய மழையும் பெய்யும் செழிப்பும் ஓங்கும் என்றால் வேதங்கள் முழங்க வேண்டும். இந்த தேச நலன் காக்கப்பட வேண்டும் சொன்னால் நாம் அனைவரும் நாம் என்ன செஞ்சுருக்கோம்? இந்த பூத்தில் மண்டலத்தில் வந்திருக்கிறீங்க, பூத் பொறுப்பாளர் நிறைய பேர் வந்திருக்கீங்க, நிறைய செலவு பண்ணி 1000 ரூபா கொடுத்து மாலை போடுறீங்க, 2000 கொடுத்து மாலை போடுறீங்க. ஆனால் நமது பத்திரிகை ஒரே நாடு பத்திரிகைக்கு யாராவது நமக்கு வளர்ச்சி நிதி கொடுத்துருக்கோமான்னு சொன்னால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நேற்று கோயம்புத்தூரில் 2 லட்ச ரூபா கொடுத்தாங்க, அந்த 7 மாவட்டமும் சேர்ந்து. செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அங்கே 1.5 லட்ச ரூபா நிதி பிரித்து கொடுத்தாங்க. குறைவான தொகையாக இருந்தால் கூட அது எண்ணிக்கை குறைவாக இருந்தோட அந்த எண்ணம் ரொம்ப பெருசு. ஆக ஒரே நாடுங்கிறது நமது பத்திரிகை நிறைய தெரியணும். எல்லார் வீடுகள்லையும் ஒரே நாடு பத்திரிகை நமக்கு வரணும். அதில் செய்திகள், தலைவருடைய செய்திகள், கட்டுரைகள் நிறைய வருது. அதையெல்லாம் நம்ம நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, தமிழக அரசுக்கு, முதலமைச்சருக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி, அவர் நேற்றைய தினம் பேசியிருக்கிறார். ஆனால் ராஜாண்ணன் பாணியில் அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார். நான் அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது. அவர் சொன்னது, முதலமைச்சர் சொன்னது, தமிழ்நாடு இன்றைக்கு மத்திய அரசிடமிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். என்னை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய உழைப்பும் நம்மளுடைய உழைப்பும் சேர்ந்து 2026 திமுக தமிழ்நாட்டிலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் செயலுமாக இருக்கு. அதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். அவர்கள் சொன்னது எந்த வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாது, எந்த வந்தாலும் இங்கே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர். நான் முதலமைச்சருக்கு சொல்லிக்கொள்வேன், அந்த ஹரியானாவுக்கு போனார், அங்கே பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி அங்கே வந்தது. அந்த ஹரியானாவுக்கு போனார், அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது. அந்த மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போனார், மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது. அந்த டெல்லி பட்டணத்துக்கு போனார், ஆம் ஆத்மா கட்சியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தார். அந்த இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருவார், தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும். அது அவருடைய பொறுப்பு, ஆட்சியை கொண்டு வரும் அவருடைய பொறுப்பு. நம்மளுடைய பொறுப்பு பூத். இந்தியில் இருந்தால் போய் மாவட்ட அந்தந்த வருகின்ற மாவட்ட தலைவர்கள், நீங்கள் மண்டல தலைவர்களை அழைத்து பேசி எத்தனை பூத் இருக்குது, உண்மையிலேயே நாம் கொடுத்துக்கின்ற கணக்கு சரியானதா, எண்ணிக்கை சரியாக இருக்கிறதா பார்த்து, இல்லை என்றால் அதை மாற்றி திருத்திக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு, மிக அருமையான முறையில் இந்த ஏற்பாட்டை திண்டுக்கல் மாநகரிலே செய்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலின்னா என்னது? அல்வா. வேற யாரும் நினைக்காதீங்க, திருநெல்வேலினா அல்வா, மணப்பாறை முறுக்கு, மணப்பாறை முறுக்கு, திருநெல்வேலி அல்வா, மணப்பாறை முறுக்கு, மைசூர் பாகு, திண்டுக்கல் பூட்டு. ஆனால் 2026 இந்த ஆட்சிக்கு போட வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து பூட்டு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி பாரத்.